எழில் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பாக்கியாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. நான் எடுத்துருக்கிற படம் முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா, சீக்கிரமாகவே அதை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ நல்லபடியாக படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதான் உன்னோட லட்சியம், அதான் என்னுடைய ஆசையும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எழிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எழில் வீட்டுக்கு வந்ததை பார்த்த கோபி அவரும் சந்தோஷப்படுறாரு. ஈஸ்வரியும் சந்தோஷமாக எழில்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எழிலை பார்த்து ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன்பா நீனும் அமிர்தாவும் தனியாக இருக்கீங்க, இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, அவனுக்கு இன்னும் பட வேலை முடியல, அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இங்கே தான் வரப்போகிறான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு எனக்கு புரியல, நீ தான் இவங்கள வெளியே போகணுன்னு அனுப்பி வச்ச, எல்லாம் ஒன்றா இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ட்டு நான் உள்ளே வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்றேன், நீ அவங்க பட வேலையை முடிக்கட்டும் அப்புறம் வருவாங்க அப்படின்னு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல பாக்கியா அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அத்தை உங்களுக்கு என்ன சொன்னாலும் இப்போ எதுவுமே புரியாது, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்க வேலையை முடித்த பிறகு கண்டிப்பாக இங்கே தான் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் இனியா எழில்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ வர வர எல்லாத்தையுமே பணத்துக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் பணம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு எழில்கிட்ட இனியா சொல்லிகிட்டு இருக்காங்க.